இது தனலட்சுமி, ஜெயலட்சுமி, அதுல சிவலட்சுமி. அதுல ஆக்சுவலா 2 பேர் நடிச்சிருப்பாங்க. கௌசல்யா மேமும் நடிச்சிருப்பாங்க, ரோஜாவும். அது பயங்கர கன்ஃப்யூஷன் ஆனாங்க. இதுக்கு பேச வைக்கிறதா? அதுக்கு பேச வைக்கிறதா? அப்படின்னு. இது வந்து ரகடா கலாட்டா பண்ற கேரக்டர். கேரக்டர். ஆமா. அப்போ நான் சொன்னேன், இல்ல எனக்கு அப்போ அந்த ரகடா பேச வராது. அப்போ நான் கௌசல்யாவே ஆப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இது ட்ரை பண்ணி பாரு. எவ்ரி டைரக்டர்ஸ் தான் நம்மள வந்து உருவாக்குறாங்க. அவங்களோட ட்ரஸ்ட், அவங்க நம்ம மேல வைக்கிற ட்ரஸ்ட்ட நம்ம கரெக்ட்டா அத பயன்படுத்திக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம டேலண்ட்ட வளர்த்துக்க முடியும். அதுக்கு நானே தான் சாட்சி. நீங்க இவ்ளோ யோசிச்சேன்னு சொல்றீங்க. அதாவது வந்து சாஃப்ட்டா பண்ண எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா ஆனா அந்த இந்த கேரக்டர கேரக்டர் பக்காவா ரோஜா மேம் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து 1 இன்ச் கூட அவங்க என்ன பண்ணாங்களோ, அத அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். உள்வாங்கிட்டு பண்ணது தான். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையிலே அந்த பஸ்ல அவங்க ஏறிட்டு வந்து விவேக் சார் கிட்ட பேசுற அடிக்கிற ஆமா. லூட்டிலாம் உடனே என்ன வந்து கவர்மெண்ட்க்கு பத்தி விட்டாங்களா? கவர்மெண்ட் ஏன் அரசுன்னு அரசுன்னு பேர் பேர் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. சாஃப்ட்டா அவங்களுக்குன்னு நீங்க பேசின படங்கள்லாம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு சொல்லலாமா? சொல்லலாம். சோ அது ஒரு சிங்கர் அப்படின்றது அந்த அவங்களோட கேரக்டர் அது. சோ அந்த படம் அது ஒரு விக்ரம். அப்பாவியான கேரக்டர் அது. ஒரு ஏமாந்து போன ஒரு அப்பா இல்லாம அப்படி வாழ்ந்த ஒரு லைஃப்ல நொந்து போன ஒரு ம், ம், ம். கேரக்டர். அது அது ரொம்ப சப்ரெசிவா தான் பேசணும் நம்ம. எதுவுமே ஓப்பன் அப் ஆகாத ஒரு கேரக்டர். அது விக்ரமன் சார்.